ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் எக்ஸ்க்ளூசிவ் லவ் எபிசோட் 4. இதுக்கு முன்னாடி இருக்க எபிசோட்ஸ்லாம் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் ஸ்டோரி புரியும். இப்போ நம்ம எபிசோட்குள்ளே போகலாமா? எபிசோட் ஸ்டார்ட் ஆகும்போதே அப்படியே டூன் நடந்து வந்துட்டே இருக்கான். அவனுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ட்ரக் வந்துட்டுருக்கு, அவன் மேலே இடிக்கிற மாதிரி. அவன் அதை பற்றி யோசிக்காமல் போயிட்டே இருக்கான். அவனுக்குள்ள ஒரு ஃப்ளாஷ்பேக்கு, அதாவது அவன் அப்பா அம்மாவுக்கு ஆக்சிடென்ட் ஆகி அவங்க இறந்து போனது, அது எல்லாமே அந்த இன்சிடென்ட் அவன் கண்ணு முன்னாடி வருது. இவனுக்கு ஆக்சிடென்ட் ஆகுற மாதிரி தெரியல, அவங்க கார் இடிக்கிற மாதிரி இவனுக்கு அப்படியே தோணிட்டே இருக்கு. அப்படியே ரோட்லேயே நின்று அதை பற்றி யோசிச்சிட்டே இருக்கான். கண்ணு கூட சிமிட்டாமல் பார்த்துட்டே இருக்கான். அந்த டைம் கரெக்டாக அங்கே வாங்க வரான். வாங்க அப்படியே அவனை பிடிச்சி அந்த பக்கம் இழுத்துட்டு, என்னடா பண்ணுற நீ அப்படின்னு சொல்லி கத்திட்டே இருக்கான். அப்படியே கீழே விழுக, சேர் மேலே விழுக, ரொமான்டிக் மூமெண்ட் போகணும்னு பார்த்தா உடனே அவனை பார்த்து திட்டுறான். ஏன்டா இப்படிலாம் பண்ண அப்படின்னு. ஏய், நான் மட்டும் உன்னை வந்து தள்ளலை, இந்நேரம் நீ அடிபட்டிருப்ப தெரியுமா, காரு நேராக வந்தது, உனக்கு தெரியுமான்னு சொல்லி வாங்க கத்திட்டே இருக்கா. அப்போ தான் டூக்கு புரியுது என்ன நடந்ததுன்னு. ஸோ அதுக்கப்புறம் சார் தனியாக வந்து உட்காந்து இதை பற்றி திங்க் பண்ணிட்டு அப்படியே இருக்க, ஏ டேங்க் டூ, என்ன பண்ணுற நீ, ஓகேவா அப்படின்னு சொல்லி வாங்க கேட்குறான். அவன் எதுவுமே பேசாமல் இருக்கான். ரோட்டில் நின்றுட்டு இருந்தியே, உனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு பயமாக இருந்தது. இப்போ பார்த்தா அமைதியே இப்படி உட்காந்துருக்க, என்னதான் உனக்குள்ளே இருக்குது? நீ ஏதாவது பேட் மூடில் இருக்கியா? நான் பேட் மூடில் இருந்தால் என்ன பண்ணுவேன் தெரியுமா? என் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி பேசுவேன். அப்படி இல்லைனா ஏதாவது ஒன்று பண்ணுவேன், கத்திட்டே இருப்பேன். இந்த மாதிரி ஏதாவது பண்ணால் என்னோட பேட் மூட் சரியாயிரும்னு சொல்ல, என்னால் இப்போதைக்கு எதை பற்றியும் பேசவும் முடியாது, பேசுறதுனால சரியாகாதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த பக்கம் போறான்டோ. நில்லு, எதுக்கு இப்படி இருக்க? உன்னோட கவலையெல்லாம் உனக்குள்ளேயே வச்சுப்பியா? தூக்கி போட மாட்டியான்னு சொல்லி அப்படியே ஒரு கத்துறான். இப்போ உனக்கு பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க அவன் பக்கத்தில் வர, எதுவுமே பேசாமல் அப்படியே டூ நின்றுட்டு இருக்கான். சரி இவன்கிட்ட பேசுறது வேஸ்ட்டுன்னு சொல்லி அப்படியே வாங்க அந்த பக்கம் போகிறான். டக்குன்னு அவன் கையை பிடிச்சி ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்ல, தேங்க்ஸா எதுக்குடா அப்படிங்கிற மாதிரி அவன் பார்த்துட்டே இருக்கான். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உன்னை காப்பாற்றினல அதுக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் யோசிச்சு பார்க்குறான்டோ. அதாவது இவன் ஃபேமிலியில் எல்லாருக்குமே பிரச்சனைன்னு சொல்லும்போது யோசிச்சுட்டே நடந்து வந்துட்டே இருக்கும்போது வாங்க அப்படியே அழகாக பாட்டு பாடிட்டு இருக்கும்போது அந்த பாட்டு கேட்கும்போது இவன் ரிலாக்ஸ் ஆகிருப்பான். அதுக்காக தான் அவன் தேங்க்ஸ் சொல்லியிருப்பான். என்னோட லைஃப்பை சேவ் பண்ணதுக்கு தேங்க்ஸ்னு சொல்லிட்டு அமைதியாக ரூம்குள்ளே போயிட்டான். ஃபேமிலியோட பிக்சர்ஸ் அந்த ஃபோட்டோலாம் இருக்குல்ல, அதை பார்த்துட்டு அப்படியே உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்கு, இவன் தம்பி அந்த அயன்மேன், அவன் உட்காந்து டேப்லெட் போட்டுட்டு இருக்க, என்னோட பேக்கெட்டில் ஏண்டா இது வச்ச, இது ஏதோ கான்சர்ட் டிக்கெட் மாதிரி இருக்கு, வேணாம் எனக்குன்னு சொல்ல, நீ ரிலாக்ஸ் ஆகணுங்கிறதுக்காக தான் வச்சிருக்கேன்னு சொல்ல, எனக்கு இதெல்லாம் வேணாம், நான் போறேன்னு போக, ஒரு நிமிஷம் இருண்ணா, ஏன்னா நீ இப்படி இருக்க எனக்கு புரியல, ஏன் இப்படி எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் உனக்குள்ளே போட்டுக்கிற? இதுக்கு முன்னாடி நீ இந்த மாதிரி இருந்ததே இல்லை. இப்போ நான் உன்னை பார்த்துட்டு தான் இருக்கேன், டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணுற, ஆனால் உனக்கு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையே இல்லை. உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டின்னா அப்படித்தானே? இந்த ஆக்சிடென்ட் நடந்தனால தானே என்னை இப்படிலாம் பார்த்துக்கிற. ப்ளீஸ், உன்னோட லைஃப் நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்ல, இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி உனக்கு தேவையில்லைன்னு எனக்கு தோணுதுன்னு சொல்லிட்டு தம்பி அழுகிறான். இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்கு டூக்கு. நீ ஓகேவா, முதல்ல மெடிசன் போடுறா அப்படின்னு சொல்லி மெடிசனை பார்க்க அவனுக்கு கோவம் வந்துடுது. தட்டி விட்டுறான். அவன் தம்பியை பொறுத்த வரைக்கும் இவன் தம்பி மேலே ஓவர் கேரிங் ஓவர் அக்கறையாக இருக்கான். ஸோ அதை பார்க்கும்போது அவனோட லைஃபை ஸ்பாயில் ஆயிருமோன்னு பயந்துட்டு தான் அவன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அதனால அவன் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அது எல்லாத்தையுமே அப்படியே டூ யோசிச்சுட்டு இருக்கா. சேம் டைம் வாங்க உட்காந்து அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். மொபைலில் இருக்க ஃபோட்டோஸ்லாம் செக் பண்ணிட்டு இருக்கான். அதாவது இவனை பற்றின ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்டே இருக்க, இவன் அண்ணனோட ஃபோட்டோ வருது. அதை பார்த்தோன்னே இவனோட ஃபேஸும் டோட்டலாக மாறிடுச்சு. அப்படியே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கு. அந்த ஃபோட்டோவை பார்க்கும்போது இவனுக்குள்ளே ஏதோ ஒன்று தோணுது. ஏன் இந்த மாதிரி பண்ணுற, நீ ஏன் இப்படி பண்ணுறேன்னு எனக்கு தெரியல, பட் எனக்கு தெரிஞ்சுக்கணும், என்னதான் வேணும் உனக்கு, உனக்கு என்ன ஆச்சு, நான் தெரிஞ்சுக்கணும், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோன்னு சொல்லி அன்னைக்கிட்ட ஃபோட்டோவில் தனியாக பேசிகிட்டு இருக்கான். அடுத்த நாள் மார்னிங் சார் இருந்துச்சு, எப்படியாவது டூவை கரெக்ட் பண்ணுங்கிறதுக்காக அவனுக்கு டீ எல்லாம் போட்டுட்டு இருப்பான் போல. இதெல்லாம் டூ தள்ளி நின்று பார்க்குறான். எப்படியாவது இந்த டீயை கொடுத்து அவனோட மூடை சேஞ்ச் பண்ணிடணும், அவன் கரெக்ட் ஆயிடணும் இன்னைக்கு அப்படின்னு சொல்லி டீ போட்டுட்டு இருக்கான். கரெக்டாக அதை பார்த்துட்டே அவன் வர, என்னது டீ போட்டேன்னு சொல்லி பக்கத்தில் வர, வந்தாச்சா இது வந்து அப்படின்னு சொல்ல டக்குன்னு கை வச்சு அது வாங்குறான். ஒரு செகண்ட் கை டச் ஆகும்போது ரெண்டு பேரும் கண்ணு மட்டும் கொஞ்சம் நேரம் பார்த்துக்குது. அப்போ தான் வாங்கு அவன் சொன்னது ஞாபகம் வருது. உனக்கு என்ன ஃபீலிங் இருக்குன்னு எனக்கு தெரில, என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு உன் மேலே எந்த ஒரு ஃபீலிங்கும் இல்லை. ஸோ கண்டிப்பாக நான் என்னோட ஃபீலிங்ஸ் எல்லாம் அப்படிலாம் கொண்டு வர மாட்டேன், நீ கவலைப்படாதன்னு சொல்லியிருப்பான்ல. அது அப்படியே ஞாபகம் வருது. அது அப்படியே யோசிச்சிட்டே இருக்க, சரி இவன்லாம் நம்ம டீயை குடிக்கவா போகிறாங்கிற மாதிரி அமைதியாக அப்படி குடிஞ்சு நின்று டக்குன்னு அந்த கப்பை கீழே வச்சுட்டான். அது இதுவும் எனக்கு தான் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, டக்குன்னு கையை வச்சு அப்படியே டூ அந்த டீ எடுக்கிறான்.
எனக்கு புரியுதுன்னு சொல்ல, புரியுதா? என்ன புரியுது? நீ தானே சொன்ன என்னை என்கரேஜ்மெண்ட் பண்ணணும்னு. ஸோ உன்னோட டீ எனக்கு தானே புரியுதுன்னு சொல்லிட்டு அந்த டீயை குடிச்சிட்டு அவனை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே போயிட்டு இருக்கான். அடுத்து இங்கே நம்ம சார் வாங்குக்கு ஒரு மெசேஜ் வருது. நீங்கள் வந்து நாமினேட் ஆயிட்டீங்க, உங்களோட சாங் நாமினேட் ஆயிடுச்சு, சீக்கிரமாக வந்து பர்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லி போட்டிருக்கு. அதை பார்க்கும்போது இன்னும் ஹாப்பியாக இருக்கு வாங்குக்கு. அதுக்கப்புறம் நம்ம டூவும் வாங்கும் சேர்ந்து இவங்க அந்த ஃபுனரெல்லாம் பண்ணுவாங்கள்ல அந்த ஹாலுக்கு போகிறாங்க. ஸோ அங்கே நடக்கிற அந்த ஒர்க் பற்றியெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்துட்டே இருக்கா. இதெல்லாம் நீ கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து தெரிஞ்சுக்கோ, எல்லாமே உனக்கு புரியும்னு டூ சொல்லிட்டு இருக்க. கூடவே வாங்க நடந்து வந்துட்டு இருக்கா. ஆப்போசிட்டில் பார்த்தா அவங்க அண்ணன் வரான். நீ வந்துட்டியான்னு டூவை பார்த்து கேட்க, வந்துட்டே சார்னு சொல்ல, சரி ஓகே, கெவின் நீ அவனை கூட்டிகிட்டு போய் கம்பெனியோட சர்வீஸை பற்றிலாம் கொஞ்சம் சொல்லுன்னு சொல்லி இன்னொரு ஆள் கூட வாங்க அந்த பக்கம் அனுப்புகிறான். நீ வா, உன்கிட்ட பேசணும்னு டூவை கூப்பிட்டு ஒரு நிமிஷம் இருண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனோட பக்கத்தில் போகிறான். நீ ஏன் இப்படி இருக்க? எனக்கு ஒன்றுமே புரியல. என்னை டோ கிட்ட அனுப்பினதுக்கப்புறம் நீ எதுவுமே என்கிட்ட பேசவே இல்லை, என்கிட்ட நீ பேச மாட்டியான்னு சொல்லி கேட்க, டோ சொல்கிறத மட்டும் கேளுன்னு அண்ணா சொல்கிறான். ரொம்ப வித்தியாசமாக இருக்குண்ணா, நீ இப்படி இருக்க எனக்கு ஒன்றும் புரியல. இந்த கொஞ்ச நேரத்தில் நீ இப்படி மாறிட்டேன்னு எனக்கு புரியல. என்னதான் நடந்தது வீட்டில் சொல்லு ப்ளீஸ், என்கிட்ட எதுவும் மறைக்கிறேன்னு எனக்கு தெரியுதுன்னு சொல்ல, கெவின் முதல்ல இவனை கூட்டிகிட்டு அந்த பக்கம் போகணும்னு சொல்லிட்டு அண்ணன் எதுவுமே பேசாமல் அந்த பக்கம் போக, அண்ணா ஒரு நிமிஷம் நில்லு, நான் தெரிஞ்சுக்கணும், நில்லுன்னு அவன் கத்திட்டே இருக்கான். பட் இவன் எந்த பதிலும் சொல்கிற மாதிரி இல்லை. அடுத்து டூ கிட்ட கேட்குறான், அவனுக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சான்னு. எனக்கும் ஒரு தம்பி இருக்கு, உன் இடத்துல நான் இருந்தாலும் கண்டிப்பா எதை மறைக்கணுமோ அதை நானும் மறைப்பேன் அப்படின்னு அவன் சொல்ல, இதை கேட்கும் போது அண்ணனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. பட் அவன் இதை பத்தி இப்போதைக்கு தெரியாம இருக்கிறது நல்லது. தெரிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா அவன் என்ன பண்ணுவான்னு எனக்கு தெரியல. அவனோட லைஃப்ல அவன் என்னை மன்னிக்கவே மாட்டான், அது மட்டும் எனக்கு தெரியுது. பட் அவனுக்கு தெரியக்கூடாது, அதான் ரொம்ப முக்கியம் எனக்கு அப்படின்னு சொல்லி அண்ணன் ஏதோ ஃபீல் பண்ண, எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்றீங்க, ப்ளீஸ் வேணாம், உங்களை சுற்றி நிறைய பேர் இருக்காங்க, எல்லாமே சரியாயிரும், நம்ம இதை பற்றி சொல்லலாமா, உங்களோட நோயை பற்றி சொல்லல, எந்த தப்பும் இல்லைன்னு எனக்கு தோணுதுன்னு சொல்ல, இல்லை வேணாம், ஃப்யூச்சரில் இது எப்படி போகணும்னு எனக்கு தெரியல, அப்புறம் பார்த்துக்கலாம், இப்போதைக்கு சொல்ல வேணாம்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு அண்ணா அந்த பக்கம் போக, அடுத்து நம்ம சார் வாங்கு அப்படியே தனியாக நின்று அவன் பாட்டுக்கு கத்திட்டே இருக்கான். அந்த டூக்கு மட்டும் லாயல் டாகாக இருக்கணும், ஆனால் என்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டியா நீன்னு சொல்லி அண்ணனை பற்றி திட்டிகிட்டு இருக்கான். டக்குன்னு பக்கத்தில் டூ போய் ஒரு ஐஸ் வாட்டர் எடுத்து அவன் கன்னத்தில் வைக்க, அட பாவி என்னடா இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி டக்குன்னு பார்க்குறான். இந்தா தண்ணியை குடின்னு சொல்ல, ஓ சரி, என்னோட கோவத்தை எப்படி போக்குறதுன்னு பார்த்துட்டியா, இப்படி தான் நீ சொன்னபடி என்னோட கோவத்தை எனக்குள்ளேயெல்லாம் நான் வச்சுக்கலாம் முடியாது, எனக்கு கோவம் வந்துச்சுன்னா அப்படியே நான் அதை சேஞ்ச் பண்ணிடுவேன், அப்படியே கத்தி கத்தி அதை பற்றி வெளியே சொல்லும் போது என்னோட கோவம் எனக்கு போன மாதிரி இருக்கும் தெரியுமா. டூ நான் உன்கிட்ட ஒன்று கேட்குறேன், என் அண்ணனை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு கெட்ட பையன்னு நினைக்கிறேனா, அப்படித்தானே சொல்ல அப்படின்னு சொல்லி அவன் கேட்க, அதெல்லாம் எதுவும் கிடையாது, நீ தப்பாக புரிஞ்சுக்கிற. ஸோ நான் ஒன்று சொல்கிறேன், நீ காதில் கேட்குறத பற்றி எதுவுமே யோசிக்காது, உன் மனசில் ஒருத்தரை பற்றி யோசிச்சுப்பாரு, அவங்க உன் மனசில் எப்படி இருக்காங்கங்கிறத பற்றி திங்க் பண்ணு, அப்படி திங்க் பண்ணாவே உனக்கு அவங்கள பற்றி எல்லாமே தெரியும்னு சொல்ல, என் அண்ணனை பற்றி உனக்கு என்ன இம்பார்ட்டன்ட்னு யோசிச்சுப்பாரு, அதுவே உனக்கு எல்லாமே புரியும்னு சொல்லி அவன் கையை எடுத்து அப்படியே அவன் ஹார்ட்டுக்கிட்டே வைக்கிறான். உன் மனசுலேருந்து ஃபீல் பண்ணி பார்த்தனா உன் அண்ணனோட கேரக்டர் என்ன, அவன் எப்படி பண்ணுறாங்கிறது உனக்கு மனசார புரியும்னு சொல்ல, என் அண்ணனை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு சூப்பர் மேன் மாதிரி. ஸோ அவர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்பா இருந்ததுக்கப்புறம் அம்மா என்னை விட்டு போனதுக்கப்புறம் என்னை ரொம்ப ரொம்ப பத்திரமா பார்த்துக்கிட்டது என் அண்ணன் தான். ஸோ எல்லா ஒர்க்கையுமே அவன் தான் பார்த்துப்பான். ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் தான் தூங்குவான், சரியா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடவே மாட்டான், என்னை ஸ்கூலில் அடிக்கடி வந்து பார்ப்பான். ஸோ என் மேலே ரொம்ப அக்கறையாக இருப்பான். என்னை பொறுத்த வரைக்கும் அவன் தான் எனக்கு எல்லாமே. அவன் மேலே தான் நான் ரொம்ப பாசமாக இருக்கேன். ஆனால் என் அண்ணனுக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சோன்னு என் மனசுக்குள்ளே தோணிகிட்டே இருக்கு. உண்மையை சொல்லு, அவன் ஏன் இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்க, ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்கை யோசிச்சு பார்க்குறான். ஆக்சுவலி ஒரு ஃபார்ம் ஒன்று கொடுத்துருப்பான் அண்ணா. அதில் என்னென்னா அவர் அண்ணனுக்கு வந்து ஒரு நோய் இருக்கும், கேன்சரு, ஃபைனல் ஸ்டேஜ். ஸோ என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் தான், நீ வாங்க பத்திரமா பார்த்துக்கணும், ஏன்னா இந்த பொறுப்பு உங்ககிட்ட தான் நான் கொடுக்க முடியும், ஒரு 3 மாதம் அவனை பத்திரமா ட்ரைன் பண்ணி எல்லாமே பண்ணு, நான் உன்னை நம்புகிறேன், எல்லாமே சேஞ்ச் ஆயிரும்னு எனக்கு தோணுதுன்னு சொல்லி அண்ணா சொல்லியிருப்பாரு. அதை யோசிச்சுட்டு இப்போதைக்கு இதை பற்றி நீ எதுவும் சொல்ல வேணாம், எதுவும் தெரிஞ்சுக்காமல் இருக்கிறது தான் நல்லது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன், உன்னை பத்திரமா நான் பார்த்துப்பேன், ஃப்யூச்சர்லேயும் சரி என்ன நடந்தாலும் நான் உன் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் அந்த சீன் கட் பண்ண இங்கே தான் காட்டுறாங்க. வந்து நிறையா வந்து ஃபுட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கா டோஸிங்காக. ஸோ எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு மாதிரி டேபிளெல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து டோஸிங்க்கு அனுப்புகிறான். நான் உனக்கு வந்து சாப்பாடு ரெடி பண்ணிட்டேன், சீக்கிரம் வா, இன்னைக்கு என்னோட ட்ரீட் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி சொல்லியிருப்பான். பட் அவன் எந்த ரிப்ளையும் பண்ணலை. சரி ஓகேன்னு அவனுக்கு கால் பண்ணி பார்க்குறான். பட் ஃபுல் ரிங்கு போது எடுக்கவே இல்லை. மறுபடியும் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி மிஸ்டர் 2 இருக்காரா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை அவர் கொஞ்சம் பிஸி வெளியே போயிட்டாரு அப்படின்னு சொல்ல, வெளியே போயிட்டானா, அவன் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை அவன் இல்லை அப்படின்னு சொல்ல, ஓ ஓவர் டைம் எல்லாம் ஒர்க் பண்ணுற அளவுக்கு பிஸியாக இருக்கானா அவன் அப்படிங்கிற மாதிரி டென்ஷனாக இருக்குது.
சொல்லிட்டு. சரி ஓகே அவனை பார்க்கலான்னு சொல்லி அப்படியே அங்கே வந்துட்டே இருக்கான். அங்கே பார்த்தா அந்த ஃப்ளூட்டு வாசிக்கிற பொண்ணு கூட உட்காந்து அப்படியே ஜாலியாக சார் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. இவன் கால் பண்ணிட்டே இருக்கான். பட் டூசிங் ஃபோனை எடுக்கவே இல்லை. எப்படி இருக்கு ஸ்டேஜில் பார்க்கறக்கும் இப்போ பார்க்கறக்கும் நல்லா இருக்கான்னு அந்த பொண்ணு கேட்டுட்டு இருக்கா. கரெக்டாக அப்படியே போய் அங்கே நிற்கிறான் இங்கு. டூசிங்க்கு ஷாக்கு. நின்று பார்த்துக்கிட்டே இருக்க அந்த பொண்ணு ஹாய் நீ தானே இங்க அப்படின்னு சொல்லி ஹாய்ன்னு சொல்றா. இவனு உனக்கு எப்படி தெரியும் டூசிங் கேட்க, அதுவா நான் யார் கூடலாம் டேட் இருக்கணும், அவங்கள பற்றி ஃபுல்லாக எல்லாமே தெரிஞ்சுப்பேன். ஸோ இவன் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்ல, நான் அவன்கிட்ட கொஞ்சம் பேசணுவா அப்படின்னு சொல்ல, நான் அப்புறமா பேசுகிறேன்னு சொல்லிட்டு டூசிங் அப்படியே திரும்பிட்டான். என்னது அப்புறம் பேசுறியா, உனக்கு அர்ஜென்ட்டுனா நீ வேணா பேசிட்டு வா, எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு அந்த பொண்ணு சொல்கிறா. அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அப்படியே ஜாலியாக பார்க்கில் கோத்து நடந்து போயிட்டே இருக்காங்க. பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு இங்கே வந்துட்டே இருக்கான். அந்த பொண்ணு பேசிகிட்டே வரா. பட் செம்ம டென்ஷனாக இருக்குது இங்குக்கு. நடந்து வரும்போது அவளோட ஹீல் கீழே உடஞ்சி போச்சு. அப்படியே ஸ்லிப் ஆகி கீழே விழுகிற மாதிரி போயிட்டா. அச்சோ என்னாச்சுன்னு சொல்லி டூசிங் கேட்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி ஹீல்ஸை கழட்டி ஸ்லிப்பரை கழட்டி கையில் வச்சுட்டு வா அப்படி போகலான்னு சொல்லி நடந்து போக, ஒரு நிமிஷம் இரு நானும் கழட்டிடுறேன்னு சொல்லி அவன் ஷூவை கழட்டிட்டு 2 பேரும் ஷூவை கையில் எடுத்துட்டு அப்படியே நடந்து போகிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இங்கு இன்னும் டென்ஷனாக இருக்குது. போய்கிட்டே இருக்கும்போது அந்த பொண்ணுக்கு திடீர்னு டவுட்டு. நம்ம கூட ஜாயின் பண்ணிக்கிறியான்னு கேட்டேன். அவன் எந்த பதிலும் சொல்லலை. ஆனால் இப்படி நம்மளை வாட்ச் பண்ணிட்டே பின்னாடி வரும்போது அது ஒரு மாதிரி இருக்குல்ல. ஃபர்ஸ்ட் டேட்டுக்கு வெளியே வந்திருக்கோம். ஸோ ஒருத்தர் நம்மளை பார்த்துட்டே இருக்கும்போது கஷ்டமாக இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ வேணா போய் அவன்கிட்ட பேசிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்கிறா. அதை கேட்டுட்டு டூசிங் அமைதியாக இருக்க, நீங்கள் 2 பேரும் ரொம்ப வித்தியாசமாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறா. சரி நம்ம கூட ஜாயின் பண்ணிக்கவாது சொல்லேன், இப்படி ஃபாலோ பண்ணால் ஒரு மாதிரி இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, டூசிங் அப்படியே போய் பார்க்குறான். எனக்கு டைம் இல்லை உன்கிட்ட பேச, நீ முதல்ல போ அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்க. அவனுக்கு இன்னும் டென்ஷனாக இருக்குது. அப்படியே பார்த்துட்டே இருக்கான் இங்கு. நீ வா நம்ம போகலாம், அவன் போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் போகிறாங்க. அதை பார்க்கும்போது இங்கு அப்படியே ஒரு மாதிரி பொசசிவ்னஸ்ஸு எல்லாமே வந்துடுச்சு. முறைச்சிக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டான். வீட்டுக்கு வந்த உடனே அவனுக்கு செம்ம டென்ஷனாக இருக்குது. இவனுக்காக ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணதெல்லாம் பார்க்குறான். 2 பேரும் பேசினது அது எல்லாமே அவன் கண்ணு முன்னாடி அப்படியே வந்துட்டே இருக்கு. சே போய் போய் இவனுக்குலாம் சாப்பாடு ரெடி பண்ண பாருங்கிற மாதிரி செம்ம கடுப்பாக இருக்கு. ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டே இருக்கான். என்னை ஏன் இந்த மாதிரி மாற்றிட்டான்னு ஒன்றும் புரியல, அவன் ஏன் மாறிட்டான்னு தெரியலையேன்னு சொல்லி ஒரு மாதிரி அழுகையாக வருது. அதுக்கப்புறம் அவனுக்காக சமைச்சு வச்ச ஃபுட் எல்லாத்தையுமே வேணும்னே வேகத்தில் அப்படியே வெறித்தனமாக சாப்பிடுவாங்கல்ல, அந்த மாதிரி எடுத்து அவன் பாட்டுக்கு சாப்பிட்றான். பட் அவனால் சாப்பிட முடியல. செம்ம டென்ஷனாக இருக்குது. கோவத்தை சாப்பாட்டு மேலே காட்டுறாரு சார். அவ்வளோ வேகமாக சாப்பிட்டுட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கான். அப்புறம் வாங்கத்தான் காட்டுறாங்க. ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டுக்காக சார் ரெடி ஆகிட்டு இருக்க, டூ எல்லாமே ரெடியாக வச்சுட்டு போய் பாடுறா அப்படின்னு சொல்கிறான். சத்தியமாக சொல்லு, நான் இது பண்ணியே ஆகணுமா அப்படின்னு சொல்லி வாங்க கேட்க, ஒன்று நீ பண்ணு, அப்படி இல்லைனா ஒரிஜினலாக ஒரு பாடியை கொண்டு வந்து படுக்க வச்சிருவேன்னு சொல்ல, ஐயோ வேணாம் வேணான்னு சொல்லி திரும்பி நிற்கிறான். சரி ஒழுங்காக ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு வந்து படுன்னு சொல்ல பயமாக இருக்கு அவனுக்கு. அதாவது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட், இறந்து போன அந்த பாடியை என்ன மாதிரியெல்லாம் இவங்க பண்ணணும், இந்த ஃபுனரல்னால இவங்க எல்லாமே இதெல்லாம் பண்ணுறது தானே. ஸோ அதை பற்றி சொல்லி கொடுக்கறதுக்காக படுறான்னு சொல்ல, உண்மையாக படுத்து தான் ஆகணுமா, இங்கே பாரு உன்னால் பண்ண முடியலன்னா ஆக்சுவலாக ஒரிஜினல் டெட் பாடியை கொண்டு வந்து உனக்கு கிளாஸ் எடுக்கிறேன். இல்லை இல்லை வேணாம் வேணாம் நானே படுத்துக்கிறேன்டா அப்படிங்கிற மாதிரி பயந்து போய் பார்த்துட்டே இருக்கான். படுன்னு சொல்லி அவனை படுக்க சொல்லிட்டு மேலே ஒரு சின்ன டவல் மாதிரி இருக்குது, அதை போத்திட்டு அப்படியே ஃபுல்லாக கவர் பண்ணிட்டான். வாங்க செம்ம பயமாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் சார் கிளாஸ் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இங்கே பாரு நீ ஒரு டெட் பாடிங்கிற மாதிரி நினச்சிக்கோ. ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு டெட் பாடியை க்ளீன் பண்ணும்போது அதுக்கு முன்னாடி அதுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை எல்லாமே நம்ம கொடுக்கணும்னு சொல்லி அப்படியே ஒரு மாதிரி தலையெல்லாம் குனிஞ்சு அவனுக்கு அந்த ப்ளஸ் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் மிஸ்டர் வாங், உங்களுக்கு தேவையான எல்லாமே உங்களுக்கு நான் பண்ணுவோம். ஸோ உங்களோட உடம்பை நாங்கள் இப்போ க்ளீன் பண்ண போகிறோம். ப்ளீஸ் நீங்கள் ரிலாக்ஸாக இருங்கன்னு சொல்லிட்டு கையில் லிக்விட் மாதிரி ஜெல்லு மாதிரி ஒன்று எடுத்து அப்படியே அது மசாஜ் மாதிரி பண்ணி க்ளீன் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ க்ளீன் பண்ணும்போது சொல்கிறான், ஒரிஜினல் டெட் பாடினா மசில்ஸ்லாம் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு சார் மசாஜ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவனுக்கு இங்கே செம்ம பயமாக இருக்குது. அப்படியே ஒரு மாதிரி படுத்துட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கான். அவனுக்கு செம்ம டென்ஷனாக வேற இருக்குது. இவன் பாட்டுக்கு கிளாஸ் எடுக்கிறேன்னு சொல்லி ஒன்று சொல்லி கொடுத்துட்டே இருக்கான். இந்த மாதிரி நீ பண்ணும்போது உன்னோட கவனம் எல்லாம் முழுக்க முழுக்க அந்த டெட் பாடி மேலே தான் இருக்கணும். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம், புரியுதா அப்படின்னு சொல்ல, புரியுதுன்னு அமைதியாக பார்த்துட்டே இருக்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராப்பரான குட் பை கொடுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ அவங்க எதிர்பார்க்குற எல்லாமே நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல, ப்ராப்பரான குட் பையா அப்படின்னு அவன் கேட்குறான். ஆமாம் அப்படின்னு சொல்ல, சரி சரி பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அமைதியாக இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் மேலே பண்ண வேண்டிய மசாஜஸ் எல்லாம் பண்ணியாச்சு. அடுத்தது சார் கைக்கு. ஸோ அதுக்கப்புறம் அவன் கையை பிடிச்சி கைக்கு மசாஜ் பண்ணுற மாதிரி அப்படியே போயிட்டே இருக்கான். ஸோ நிறைய பேரோட ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் இப்போ அவங்கள விட்டு
போகும்போது கடைசியாக கொடுக்கக்கூடிய அந்த ஃபுனரலை நம்ம ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணணும்னு சொல்லி கைக்கு மசாஜ் பண்ணிகிட்டே இருக்கான். திடீர்னு பார்த்தா அங்கே ஜூ பையன் வரான். வந்தவொடனே ஓ பிஸியாக இருக்கீங்களா சாரின்னு போகிறான். டே வாடா கிளாஸ் தான் போயிட்டுருக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, ஒன்றும் இல்லை மார்க்கெட்டுக்கு போய் உங்களுக்காக இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து குக் பண்ணலான்னு, அதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். எனக்கு கொஞ்சம் கிளாஸ் இருக்குது, நான் முடிச்சுட்டு வந்துடுவேன். ஸோ நீ போய் சமைச்சிட்ரு, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா, சரி ஓகே நான் உனக்கு சமைச்சிட்றேன்னு சொல்லிட்டு போயிட்டு, வாங்க நீ இங்கே இருக்கேன்னு எனக்கு தெரியாது, சாரி நான் நல்லா சமைச்சு எடுத்துகிட்டு வரேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு வெறுப்பேற்றுற மாதிரி சொல்லிட்டு போயிட்டான். இங்கே செம்ம டென்ஷனாக இருக்குது வாங்கு, முறைச்சு பார்த்துக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா 2 பேரும் மைண்டில் என்னென்னமோ ஓடிட்டுருக்கு. சமைக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. ஒரு பக்கம் வாங்கு, ஒரு பக்கம் ஜூனு 2 பேரும் எது எதோ குக் பண்ணிகிட்டே இருக்காங்க. இங்கே பாரு என்ன ஆனாலும் சரி அவனை இவனுக்கு விட்டு கொடுக்கலாம் கூடாது அப்படிங்கிற மாதிரி ஜூ சொல்கிறான். இவனை பக்கத்துலேயே நெருங்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லி வாங்க சொல்கிறான். 2 பேரும் போட்டி போட்டு டூ எப்படி கரெக்ட் பண்ணுறதுன்னு பிளான் பண்ணுவாங்க போல். இந்த மனுஷனுக்குள்ளே எப்படி லவ் வந்ததுன்னு நமக்கு தெரியல. பட் 2 பேரும் போட்டி போட்டுட்டு எது ஏதோ சமைச்சிக்கிட்டே இருக்காங்க. ஒரு வழியாக குக்கிங் 2 பேரும் பர்ஃபெக்டாக பண்ணி முடிச்சிட்டாங்க. அப்படியே அதை ப்ரெசென்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு அங்கே நம்ம ஜூ தான் வைக்கிறான். இந்தா என்னோட சமையல் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், இது ஜாப்பனீஸ் ஃபுட், உங்களோட ஃபேவரட் ஃபுட்டும் கூட அப்படின்னு சொல்லிட்டு ஹாட்டின் எல்லாம் போட்டு ரெடி பண்ண, இருங்க நான் கொஞ்சம் சாஸ் ஊற்றிட்டு வரேன்னு சொல்லிட்டு வாங்க சாஸ் ஊற்றுறேன்னு சாஸ் டப்பாவை எடுத்து தட்டிக்கிட்டே இருக்கான். அதில் இருக்க சாஸ் எல்லாம் அப்படியே லைட்டாக கொட்ட, அது அப்படியே அங்கே இருக்க டூவோட ட்ரெஸ்ஸில் பட்டுருச்சு. அச்சோ டூ மேலே கொட்டிட்டானே என்ன பண்ணுறது, சரி நான் இருங்க வேறு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஜூ பையன் அந்த பக்கம் போகிறான். அதுக்குள்ளே அப்படியே பார்த்துட்டே நின்றுருக்க வாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கையில் டிஷ்யூ வச்சுருக்கான். உன் கன்னத்தில் இருக்கிறத முதல்ல தொடச்சி விடுறேன்னு சொல்லி அங்கே அப்படியே வாங்கோட கன்னத்தில் இருக்க அந்த சாஸை துடைக்கிற மாதிரி பக்கத்தில் போகிறான் டூ. இவங்க 2 பேரும் பண்ணுறதை பார்க்கும்போது அந்த ஜூ பையனுக்கு இன்னும் கடுப்பாக இருக்குது. மறைச்சு பார்த்து நின்றுட்டே இருக்க, அதோட இந்த எபிசோட இங்கே முடிச்சிட்டாங்க. அடுத்த எபிசோடில் எப்படியோ பொசசிவ்னஸ் வந்துருச்சு. 2 பேருக்கு இடையில தேர்ட் வீல் வந்துருச்சு. இதுக்கப்புறம் லவ் தான் அடுத்தது. எப்படி இருக்குன்னு தெரில, வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோ பற்றி கருத்துக்களை சொல்லுங்கள். அடுத்த எபிசோட் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.